இறை நேசர்கள்? யார் இறை நேசர்கள்? மக்களை ஏமாற்றுபவர்களா இறை நேசர்கள்? ஒரு ஜுப்பாவையும் மிகப்பெரிய ஒரு தொப்பியையும் போட்டுக்கொண்டால் அவர் இறை நேசரா? அல்லது கழுத்திலே ஏதோ ஒரு மணி, அந்த மணி என்று பெயர் சொல்வதற்கு கூட தம்முடைய நாவால் சொல்ல முடியவில்லை. ஏதோ மக்களுக்கு மத்தியிலே தன்னை ஒரு பெரியாளாக அடையாளப்படுத்தி மிகப்பெரிய அபாவையும் மிகப்பெரிய ஜிப்பாவையும் ஒரு பெரிய தொப்பியையும் ஒரு பெரிய தாடியையும் வைத்துக் கொண்டால் அவர் இறைநேசராக ஆக முடியுமா? அவர் ஆக முடியுமா? சுர்மாக்களையும் தலையிலே என்னண்டே ஒரு முடியை வளர்த்து கொண்டு, கோராண்ட முடிகளை வளர்த்து கொண்டு இருந்தால் அவர்கள் இறைநேசர்கள் ஆக முடியுமா? யார் இறைநேசர்? யாரை இறைநேசராக நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள்? முஸ்லிம்களே, முஸ்லிம் சமூகமே, யாரை நீங்கள் இறைநேசர்களாக எடுத்துக் கொள்கிறீர்கள்? சொல்லுங்கள், யாரை இறைநேசர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள்? யார் இறைநேசர் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்விற்காக இந்த மண்ணிலே வாழக்கூடியவராக இருப்பார். அல்லாஹுடைய குர்ஆனை பின்பற்றக்கூடியவராக ஆன்மீகத்திலே ஊறி போயிருப்பார். இந்த உலகத்தில் பெண் ஆசை, மண்ணாசை, பொன்னாசை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த வயானத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்ற தம்முடைய உள்ளத்தில் ஐக்கிய வைப்பதிலே, ஐங்கால தொழுகையை நிறைவேற்றுவதிலே, அதாவது தம்மை பார்த்தால் அல்லாஹுடைய நினைப்பு பிறருக்கு வர வேண்டும். தம்மை பார்த்தால் அல்லாஹுடைய நினைப்பு பிறருக்கு வர வேண்டும். அவர்தான் ஒரு உண்மையான இறைநேசராக இருக்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, காலில் விழ வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் இறைநேசரா? இன்று பாருங்கள், சொல்லி அலைகிறார்கள். இறைநேசர் அல்லாமா, அல் காதிர், அல் காதிரி என்றெல்லாம் காலிலே விழ வைப்பதற்காக, தம்முடைய 2 கரங்களை முத்தமிடுவதற்காக இன்று போடக்கூடிய வேஷங்கள் இறைநேசருடைய பெயர்களின் நஊது பில்லாஹ். அல்லாஹ் இச்சமூகத்தை பாதுகாப்பானாக. அவரையும் அதை நம்பக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறைநேசர் யார்? இறைநேசர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குர்ஆனிலே சொல்கிறான். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களை, அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹ்விற்காகத்தான். தன்னுடைய உயிர் அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை விடுகிறேன், அல்லாஹ்விற்காக ஷஹீதாக்கப்பட்டவர்கள், ஊரிரி கொள்கைக்காக, இஸ்லாத்திற்காக ஷஹீதாக்கப்பட்டவர்களை நீங்கள் எண்ண வேண்டாம், எண்ணாதீர்கள். அம்வாத்தன் மௌத்தாகி விட்டார்கள் என்று. சில பேர்கள் ஒருவர் மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவார் என்று கொள்கையை சொல்லக்கூடியவர்களும் உண்டு. நஊது பில்லாஹ். அப்படி அல்ல. அம்வாத்தன் மௌத்தாகி விட்டார்கள், இறந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் இறந்து விட்டார்கள் என்று எண்ணாதீர்கள். பல் மாறாக அஹ்யா, உயிருடன் இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹும் யர்ஸகூன், தமது இறைவனிடம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை அறிந்து கொள்ளுங்கள், இவர்கள்தான் இறைநேசர்கள். இவர்கள்தான் இறைநேசர்கள், உண்மையான இறைநேசர்கள். அல்லாஹ்விற்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்விற்காக ஷஹீதாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விற்காக தம்முடைய உயிரை மாய்த்துக் கொண்டவர்கள். அல்லாஹ்விற்காகத்தான் எல்லாம், இந்த உலகம் தேவையில்லை, அல்லாஹுதான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் தான் இறைநேசர்கள். போலியாக சொல்லக்கூடியவர்கள் இறைநேசரை போன்று தம்முடைய மாடு வேரத்தை போடக்கூடியவர்களை நீங்கள் நம்பாதீர்கள்.
இறைநேசரை போன்று காட்டிக்கொள்ளக்கூடியவர்களை நீங்கள் நம்பாதீர்கள். இறைநேசரை போன்று காட்டிக்கொண்டு காலிலும் கைகளிலும் விழ வேண்டும் எண்ணக்கூடியவர்களை நீங்கள் இறைநேசர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் உங்களுக்கு வருமோ அவர்தான் உண்மையான இறைநேசராக இருக்க முடியும். அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த உலகத்திலே தம்முடைய உயிர் என்று யார் நினைக்கின்றார்களோ இவர்கள் தான் உண்மையான இறைநேசர்களாக இருக்க முடியும். இவர்கள் தான் உண்மையாக அல்லாஹுடைய தரஜாவில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டவர்கள் தான் உண்மையான இறைநேசர்கள் என்பதை அறிந்து